ரேண்டம் பிளேயர்ஸ் வச்சு மட்டுமே கிராண்ட் மாஸ்டர் போகக்கூடிய டாப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அவங்களுக்கு ஃப்ரீயாகவே சொல்லி தரப்பட வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ரேண்டம் பிளேயர்ஸோட ரேங்க் புஷ் பண்றீங்கனால இந்த ஒரு 3 விஷயம் உங்களுக்கு கம்பல்சரியாவே தெரியணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கேரட் அனிமேஷன், செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி, தேர்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரேண்டம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். கேரட் அனிமேஷனை பொறுத்த அளவுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்க வைங்க, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்கில் உள்ஃபுல் வைங்க, செகண்ட் ஸ்கில் அயட்ட வைங்க, தேர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்கில் ஜோட வைங்க, பெட்ல மாதிரி பெஸ்ட் பெட்ட கேட்படுங்க, லோரட்ல மாதிரி டாக்டிக்கல் மார்க்கெட் வச்சுக்குவாங்க. இனிமேல் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நம்ம மேட்ச்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோ ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறேன், நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் 100% நான் வந்து சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து ரேண்டம் பிளேஸோட வந்து கிராண்ட் மாஸ்டர் வரைக்கும் கூட போகலாம். ஏன்னா இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ சீரியஸாக வந்து போயிருக்கோம். ஃபஸ்ட்டு 3 மேட்ச் பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படியே வந்து டன்னு வந்து தோத்துட்டே இருப்போம். அதுக்கப்புறம் தான் வந்து கம்பேக் வந்து கொடுப்போம். ஸோ இதே மாதிரி சிலரே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேண்டம் பிளேஸோட அனுபவம் நிறைய வாட்டி வரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்சை நான் உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி வந்து போட்டுருக்கேன். அதுவும் மாதிரி நம்ம ஜாலும் போசா என்ன ஸ்கேம் மட்டும் தட்டினா வாங்க ஸ்டேட்டாக காலத்தில் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து அவசரப்பட்டு ரஷ் பண்ணி இருக்கிறோம். நம்ம டீமேட்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த அடிக்கடி வந்து டக்கு செத்துட்டே இருந்திருப்பாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னென்ன மிஸ்டேக்லாம் நான் பண்ண அந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதே மாதிரியே இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா நெட்டு பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக கட் ஆகும். இந்த அப்டேட்க்கு அப்புறம் எனக்கு நெட்டு கட்டு வந்து ரொம்ப ஆறாமல் எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. உங்களுக்கு ஸ்டைல் பாருங்க, கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. ஸோ முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்காங்க யூஸ் பண்ணி ரேண்டம் பிளேயரோட ஆடினா ஒரு டீம்மேட் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா வந்து அவனும் முன்னாடி விட்டு அவனுக்கு பின்னாடி இருக்கிறத நீ வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக எடுங்க. இதான் இருக்கிறதுல இந்த வீடியோவில் பண்ண மெயின் டிப்பு. ஸோ நான் யாவது மாதிரி சொல்லணும்னா ஒரு ரேண்டம் பிளேயர் இருக்கும்போது நம்ம அவனை வந்து கண்டிப்பாக அதை நம்பவே முடியாது. அந்த நாள் தான் நான் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி போட்டு அந்த ப்ளே பண்ணுறேன். அவனை பார்த்தீங்கன்னா ஒரு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கில் அடிக்கணும். இந்த இடத்துல பாருங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நெட்டு கட் ஆனதெல்லாம் நான் ப்ளூ வால் பின்னாடியும் போய் பார்த்தீங்கன்னா நான் வந்து நாக் ஆகிடுவேன். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 2 ரவுண்ட் வந்து இன்னொன்று பண்ணிடுவாங்க. அடுத்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒன்றுமே பண்ணலாங்க. என்ன ஆச்சுன்னே தெரியல. நெட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட் ஆகிடும். அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டாக வந்து நாக் மட்டும் தான் வந்து ஆயிடுவேன். உங்கள் பார்க்குறவங்களும் ஒரு டவுட் ஆகலாம், எதுக்கு ப்ரோ இதெல்லாம் ஏட்டே காமி நீ எல்லாம் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் இல்லை நீங்கள் வந்து கேட்கலாம். பட் நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணவும் பார்த்தா நிறைய பேருக்கு இது மாதிரி நெட்வொர்க் இஷ்யூ வரும். நிறைய பேர் வந்து சரியான டிவைஸ் இருக்காது, மொபைல் ரொம்ப லேக் ஆகும். நம்ம ரேண்டம் மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து கோலாக கொடுப்பாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1008 பிரச்சனை வரும். பட் ஆனால் அந்த டைம்லாம் வந்து நல்ல ஒரு விஷயம் நான் வச்சுக்கோம். நீங்கள் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணோன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேஸ் பண்ணி அதுக்கடுத்து தான் வந்து கிராண்ட் மாஸ்டர் வந்து போக முடியும். இதுவே உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஸ்குவாட் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா அது வந்து வேற கதை. பண்ணனா ரேண்டம் பிளேஸோட ஆடும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி கஷ்டமாக நீ அனுபவிச்சு தான் வந்து போக முடியும். நான் வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தா நம்ம வந்து நெட்டு கட்டாய் சிட்டுருவோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 2 ரவுண்ட் வின் பண்ணுறாங்க. நம்மளோட இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டீம் மட்டும் தான் இருப்பாரு. அவரும் பார்த்தீங்கன்னா வந்து ஏடபிள்யூஎம் தான் வச்சு வந்து ஆடிட்டு இருப்பாரு. ஸோ இங்கே என்ன இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட எனிமி டீம்மேட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆடு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இவரை பார்த்தீங்கன்னா அந்த அடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த முடிச்சு விட்டுருவாரு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 3 ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க. இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஒரு ரவுண்டு கூட ஜெயிக்கலாம். ஆனால் இதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்பேக்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் இந்த ரவுண்டில் தான் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து கன்னே பார்த்தீங்கன்னா வந்து வாங்க போடுச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா டெசர்டிக்கு மட்டும் தான் வந்து காமிச்சு. ஸோ நான் வந்து டெசர்டிக்கு மட்டும் தான் வந்து வாங்கினேன். நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா சரி ஓகே நம்ம டீம்மேட்ஸ்லாம் எங்க இருக்கா 2 விஷயம் வந்து முக்கியமாக வந்து நான் போச்சு வாய்ஸ் ரேண்டம் பிளேஸ் ஆகும்போது ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டீம்மேட்ஸ் வந்து ஷீல்டு இவ்வாறு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஆடலாம். அது பார்த்தீங்கன்னா ஒரு வித ரூகா வச்சு ஆடும்போது செகண்ட் இதை பார்க்கறது முன்னாடி நம்ம ரைடர் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி பார்த்தீங்கன்னா வருவோம். அவனுக்கு பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ஒன் டாப் பார்த்தீங்கன்னா போட்டு விடுவேன். 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீ வந்து ரொட்டேட் பண்ணி ஆடலாம். ரொட்டேட் பண்ணி ஆடுறது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த உங்கள் டீம்மேட்ஸ் வந்து 3 பேர் ஒன்றா இருக்கணும். நீங்கள் மட்டும் அதை தனியாக போய் வந்து ஆடலாம். அந்தமாரி தனியாக போய் ஆடலாம். தனியாக போய் ஏறி போய் சாவ வந்து சொல்ல மொத்த மேப்பையும் சுற்றுவாங்க தெரியுமா, ரொட்டேஷன் அது பேர் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி போய் நீங்கள் ரொட்டேட் பண்ணி அவங்களுக்கு பின்னாடி போய் நீங்கள் வந்து அடிக்கலாம். இந்த 2 விதத்தில் நீங்கள் ஒரு விதம் மட்டும் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த மேட்ச்சில் நான் பார்த்தீங்கன்னா வந்து ஷீல்டு மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஷீல்டு மெத்தட்னா பார்த்தீங்கன்னா ஒரு டீம்மேட்டை முன்னாடி விட்டு அவ்வளோ ஒரு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணி தான் வந்து கில் வந்து அடிச்சிருப்பேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி இருப்பான். நான் பார்த்தீங்கன்னா அந்த டேங்கரை வந்து ஊட்டாங்க போட்டு வந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சேன். ஏறான்ற மாதிரி அவன் ஏறோடனே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஹெட்ஷாட் அடிச்சு அவனை கொஞ்சம் முடிச்சு விட்டுருவேன். அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து கையோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டக்குனு வந்து ஊட்டாங்க போட்டு முன்னாடி ஒருத்தரப்ப அவனுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் ஒரு ஹெட்ஷாட் போட்டு அப்படியே திரும்பி ஒரு ஊட்டாங்க போட்டு வேணா வந்து ட்ரூ வந்து போட்டுருவேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தரப்ப அவனுக்கு பார்த்தா லைட்டாக ஒரு ஹெட்ஷாட் போட்டு வேணா டக்குனு வந்து கிராஸ் ஏறி பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் போட்டு 3 கிலோ பார்த்தீங்கன்னா அந்த ரோட்ல மட்டுமே வந்து அடிச்சிருப்பேன். காய்ஸ் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த நோட் பண்ணணும். என்னன்னு கேட்டீங்கன்னா இதில் எந்த எனிமேஸுமே சரி என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேட்டை அந்த அடிக்கவே இல்லை. என்னோட டீம்மேட்ஸ் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டான டைமில் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து ரஷ் பண்ணி அடிச்சா இதே மாதிரி தானே ரேண்டம் பிளேஸோட வந்து நீங்களும் ஆடணும். ஸோ அடுத்த ரவுண்ட் வரும்போது வந்து நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கிடைச்சது. இந்த ஒரு 3 கிலோ அடிச்சாலும் அப்படியே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஸ்டேட்டாக ரஷ் பண்ணி பார்த்தா நல்ல ஒரு டேமேஜ் கொடுத்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டாக போட்டேன். இதுக்கு பின்னாடி ஒரு சார் தான் நம்ம ஒரு ஸ்பெஷல் கில் யூஸ் பண்ணி
அவனை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேமேஜ் கொடுத்து அவன் பார்த்தா என்ன சரி வந்தா அப்படியே பார்த்தீங்கன்னா டக்குனு அவனை வந்து அழுத்தி பிடிச்சி போயிடும் அந்த பிடிச்சி வந்து விட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு பெரிய பிளேஸே நம்மளுக்கு வந்து ஊக்கா வரதுனால பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அடிச்சு நம்ம வந்து தடம்பு ஊக்காம இல்லை நம்ம ஜோட்டோ யூஸ் பண்ணனால பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அடிச்சிட்டும் பார்த்தீங்கன்னா நான் வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 20 HP பார்த்தீங்கன்னா வந்து ஏற்றிட்டே வந்துருக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஊக்காக மாறி பார்த்தீங்கன்னா போயிருந்தேன். நம்ம டீம்மேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 4 பேருமே அப்படியே இருந்தோம். அப்புறம் 2 பேர் தாங்க சரி டெசர்ட்டிக்கில் வச்சு ஒன்றா முடியும் டக்குனு போய் உள்ள ஒருத்த வந்து வந்துச்சா அவனோட பார்த்தா ஈவன் பேர் பார்த்தா சரியான ஒரு ஹெட்ஷாட் அடிச்சு விட்டேன். அடிச்சு விட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டையும் பாரு நம்ம வந்து வெற்றிகரமாக வெயிட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து 3 vs 3ன்ற மாதிரி இருக்கு. ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து சொல்ல மாட்டேன். என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ரேண்டம் பிளேஸோட வந்து பார்த்தீங்கன்னா உங்க டீம் மேட்ச் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பாக வந்து அனலைஸ் வந்து பண்ணி ஆகணும். உங்க டீம் மேட்ச்ல வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். யாரு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஏறுறாங்களோ அவங்களுக்கு பின்னாடி இருந்து நீங்க வந்து ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணி அடிங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தடு. அதே மாதிரி அனலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்க டீம் மேட்ச் மட்டும் இல்லை ஆப்போனண்ட்டும் வந்து எப்படி ஆடுறாங்க நல்லா வந்து அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏறி ஆடுறதா இல்லை பதி ஆடுறான்றது வந்து நல்லாவே வந்து தெரியும். இங்க பார்த்தீங்கன்னா 3 of 3ன்ற மாதிரி இருக்கு. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பதினா ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அவனுக்கு வந்து ஃபிளாஷ் பேங்கை போட்டு டேமேஜ் வந்து பண்ணி விட்டேன். ஸோ நான் டேமேஜ் பண்ணிட்டேமே சொல்லி நான் வந்து ஏறலாம்னு சொல்லி நானும் வந்து டக்குனு வேணா ஊக்காங்க போட்டு போயிடலாம் அந்த அப்படியே வந்து ஹெட்ஷாட் அடிச்சலாம் சொல்லி ஏறி போய் ஹெட்ஷாட் இந்த இடம் வந்து ட்ரோல் போட்டேன் பின்னாடி ஒருத்தர் தான் இந்த இடத்துல ஏறினான்றதை நல்லா வந்து நோட் பண்ணுங்க. நம்மளுக்கு வந்து நம்ம வந்து பேக்கப் பண்ணல ஒரே காரணத்துல தான் இந்த இடத்துல நான் வந்து ஏறுமே என்ன பண்ணுறேன் ஏறிட மாட்டேன். அவனை அந்த டக்குனு ஹீல் போட்ட அவசரம் டீம் மேட்ச்ல வந்துட்டாங்க உடவுமா சொல்லி வெறித்தனமா அவனுக்கு டேமேஜ் வந்து கொடுத்துருந்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அவனுக்கு பார்த்தீங்கன்னா வெறித்தனமா பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ஷாட் அடிச்சு வெற்றிகரமா பூயா போட்டு ஆனால் இந்த ஒரு பூயால பார்த்தீங்கன்னா என்னோட டீம் மேட்ஸும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் கொடுத்துருப்பாங்க. அவங்க பேக்கப் கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா அந்த டைம்லாம் வந்து கரெக்டாக நான் வந்து ரஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பேன். இந்த பேட்டில் ஐக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் எல்லா மேட்சும் நீங்கள் ஆடும்போது. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாஸ்டர்ல ஆடும்போது ஒரு மேட்ச் கைஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பூயா அடிச்சு ஒரு 8 கில் கிட்ட வந்து போட்டுட்டோம். இந்த வீடியோ நான் தந்த ரச்சிங் லவ் யூ ஆல் பை கைஸ்.